எத்தனை வருஷம் ஆகுது கல்யாணம் ஆகி? கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகுது. 3 வருஷம் ஆகுதா? 3 வருஷம் ஆகுதா? 4 வருஷம் இல்லையா? 3 வருஷம் ஆகுது. 3 வருஷம் ஆகுது. அதுவும் இந்த 29ஆம் தேதி வந்தாதான் 3 வருஷம் முடியுது. குழந்தை இருக்கு. ஆமா. தர்ஷினி. தர்ஷினி எவ்வளவு வயசு ஆகுது குழந்தைக்கு? 2 வயசு ஆகுது. ஒய்ஃபும் குழந்தையும் எங்க இருக்காங்க இப்போ? இப்போ எங்க ஒய்ஃபும் மாமியார் வீட்டுல. ஏன் மாமியார் வீட்டுல இருக்காங்க? எவ்வளவு நாளா மாமியார் வீட்டுல இருக்காங்க? அவங்க கல்யாணம் ஆகி 3 வருஷத்துல மாமியார் வீட்டுல எவ்வளவு நாள் இருக்காங்கன்றத எங்க வீட்டுல எவ்வளவு நாள் இருந்தாங்கன்னு அதான் சொல்றேன். அது கேளுங்க. எவ்வளவு நாள் இருந்தாங்க? ஒரு மாசம் 2 மாசம் 1 மாசம் தான். ஏன் அப்படி? அவங்க லவ் மேரேஜ் தான் இது எங்களுக்கு. லவ் பண்ணி 2 வீட்லயும் பேசி தான் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம் முடிச்சு வந்தாங்க. 1 மாசத்துக்குள்ள எங்க அம்மா வந்து அவங்க தகாத வார்த்தையில் பேசுறதாவும் எனக்கு வாழ விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிட்டு போயிட்டாங்க. உண்மையிலேயே உங்க அம்மா பேசுனாங்களா பேசலையா? என்கிட்ட ஒரு முறை சொன்னேன், நீங்க இல்லாத நீங்க இருக்கும்போது நல்லா பேசுறாங்க, நீங்க போனதுக்கு அப்புறம் அப்படி பேசுறாங்க இப்படி பேசுறாங்க சரி அப்படின்னு சொன்னாங்க. ஒரே பையன் தானே நீங்க வீட்டுல? இல்ல நாங்க 3 பையன் 3 பொண்ணு எங்க வீட்டுல. ஒய்ஃப் இப்ப அடிக்கடி அம்மா வீட்டுக்கு போறதுக்கு என்ன ரீசன் சொல்றாங்க இப்போ? கேளுங்க. மேரேஜ் ஆச்சு. மேரேஜ் ஆகி 1 மாசத்துக்குள்ள நான் வேலைக்கு போறேங்க அப்படின்னாங்க. சரி. வீட்டுல இருந்தா ஒரு வேளை உங்களுக்கு இந்த மாதிரி மனசு கஷ்டமா பேச்சு துணைக்கு யாரும் இல்லாம சங்கடமா இருக்குங்க போல. சரி அவங்களோட விருப்பத்துக்கு முதல்ல முக்கியத்துவம் கொடுத்தேன். வேலைக்கு போறோன்னா சரி போங்க அப்படின்னு. வேலைக்கு போனவங்க வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு எங்க வீட்டுக்கு வரல, நேரம் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. சரி நான் போய் கூப்பிட்டேன். என்ன விஷயம்னா எதுனா உங்க வீட்டுல இருக்கவங்க என்ன அப்படி சொன்னாங்க இப்படி சொன்னாங்க. இது ஸ்டார்டிங்ல சின்னதா இருக்கும் இந்த பிரச்சனை. சரி சரியாயிடும்ட்டு 2 நாள் 3 நாள் இருந்துட்டு வரட்டுமே அப்படின்னு கொஞ்சம் விட்டேன். அப்புறம் 1 வாரம் ஆச்சு, 10 நாள் ஆச்சு. கூட போனா வரல. இப்படியே வந்து 2 மாசம் 3 மாசம் ஆயிடுச்சு. அதாவது உங்க வீட்டுல எந்த பிரச்சனையுமே இல்லாம உங்க அம்மா எல்லாம் எதுவுமே சொல்லாம நீங்களும் நல்ல விதத்தில் நடத்தி உங்க ஒய்ஃப் உங்களை விட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க. எல்லாம் பிரச்சனையே தான் நடந்த பிரச்சனை. இது அவங்க என்ன பேஸ்ல என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, அது வந்து அவங்களுக்கு கிடைச்சதா சந்தோஷமான வாழ்க்கையா இல்லை அவங்க என்ன ரொம்ப எதிர்பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்களா அது கிடைக்கலையா என்னன்றது அவங்களோட இது. எனக்கு புரியல அவங்களுக்கு என்ன. நான் வந்து கல்யாணம் பண்றதுக்கு கடன் வாங்கி கல்யாணம் பண்ண சொன்னாங்க, எல்லாத்தையும் பண்ணி வச்சேன். சரி. இவங்களும் அங்கேருந்து வந்தாங்க, இந்த மாதிரிங்க நம்ம குடும்பத்துல இவ்வளோ இந்த மாதிரி பேசுறாங்க, வீடு பார்த்து தனியா வைங்கன்னாங்க. சரி. வீடு பார்க்க முடியாதுமா, நம்ம குடும்பத்தோடு இருக்கணும் அப்படின்னு. சரி வீடு பார்க்க முடியலன்னா பரவாயில்ல, இந்த நகையை வச்சு ஒரு வீடாச்சும் கட்டுங்க பின்னாடின்னு. சரி அதையும் பண்ணேன். இடம் இருந்தது உங்களுக்கு? இடம் இருந்தது. மேற்கொண்டு வெளியே வர கடன் வாங்கியிருந்தேன். வாங்கி வீடு கட்டினேன். வீடு ஓரளவுக்கு ஸ்டேஜ் தான் வந்தது. கல்யாணம் ஆகி ஒரு வருஷத்துக்கு 2 மாசம். இது 2வது மாசம். சொல்றாங்க 2வது மாசம் நடக்கிறது இது. பேராசை எல்லாத்துக்கும். 2வது மாசம் வீடு வெளியே பார்க்க சொன்னாங்க. எனக்கு வந்து வெளியே பார்க்கணும்னா என் மனசு கேட்கல. என்னன்னா இப்பதான் கல்யாணம் பண்ணோம், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே வரல, அதுக்குள்ள வெளியே போனோன்றாங்களே. இப்படி இருந்த சூழ்நிலை 2வது மாசமே நான் வந்து வெளியே கடன் வாங்கி வீடும் சும்மா ஓரளவுக்கு தான் லைட்டாக கட்டினேன். இவங்க அம்மா வீட்டுக்கு போகணும், திரும்ப வரல. கூப்பிட்டு பார்த்து எனக்கு கல்யாணம் ஆன புதுசுலேயே ஒய்ஃபு போயிட்டா அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க, அது மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. போயிட்டு அவங்களுக்கு திரும்ப கூப்பிட்டு பார்த்தேன். அவங்க வீட்டாண்ட போகும்போதெல்லாம் அவங்க அம்மா பேசுறது ஒரு மரியாதை இல்லை. அவங்க அம்மாவா? மரியாதை இல்லை. பொண்ணு போன உடனே நகையெல்லாம் வாங்கி எடுத்துட்டீங்க, அது பண்ணிட்டீங்க. வாங்கி என்ன பண்ணீங்க? அந்த நகையை வாங்கி, அந்த நகையை வந்து கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவங்க சொன்னாங்க, கடன் வாங்கி தான் கல்யாணம் பண்ணேன். நான் ஒரு நெருக்கடி அவங்க தான் பண்ணாங்க. என் தங்கச்சி இருக்கு, எங்கள் அண்ணா இருக்காங்க, நான் கல்யாணம் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான், கல்யாணம் பண்ணுங்க, நம்ம 2 பேரும் வேலைக்கு போகிறோம், நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னாங்க. அவங்களோட நகைன்னு பார்த்தா 3 சவர நகை வச்சிருந்தது. நகையை வச்சு அந்த பணத்தை வந்து கடன் கொஞ்சம் கொடுத்து முடிச்சேன். மேற்கொண்டு வெளியே வாங்கின கடன்லாம் இருக்கு. 1 லட்ச ரூபா கிட்ட கடன் வாங்கியிருந்தேன். அது கொஞ்சம் கொஞ்சமாக அடைச்சிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே இவங்க பண்ண அந்த டென்ஷனில் வேலைக்கும் சரியாக போக முடியல. இவங்களும் இங்கே இல்லை, வீட்டில் இல்லை, அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. திரும்ப வந்தாங்க எல்லாம். அவங்க வீட்டில் இந்த அக்கா தங்கச்சி சொன்னாங்கலாம் கூப்பிட்டுட்டு வராங்க. சரி வந்தாங்கன்னா பேச்சுவார்த்தை பண்ணி
சும்மா இருக்கும்னு பார்த்தா அவங்க வந்தவங்க யாரும் அந்த அளவுக்கு ம் சரியா பேசுற மாதிரியே தெரியல. ம் எவ்வளோ நாள் லவ் பண்ணீங்க? நான் 3 வருஷம் 3 வருஷம் லவ் பண்ணி அந்த பொண்ணை பத்தி உங்களால புரிஞ்சுக்க அந்த முடியலையா? பொண்ணோட பிடிவாதம் பிடிப்பாங்க. என் ஒய்ஃப் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி கேரக்டர் தெரியுமா தெரியாது? கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்து பிடிவாதம் தான். அவங்க அம்மாவை அக்கா தங்கச்சிலாம் அவங்கெல்லாம் எனக்கு எப்படிப்பட்டவங்கன்னு அவங்கெல்லாம் பார்க்கவே பார்க்கல. அப்ப அவங்க யாரும் எப்படி இருப்பாங்கன்னு கூட தெரியாது. நேரம் அவங்க வீட்டுக்கு போய் பேசினேன். அப்போ அவங்களது ஓலை வீட்டு தான் அவங்களது. அவங்களும் ரொம்ப ரொம்ப வசதியானவங்களாம் சொல்ல முடியாது. அவங்க அம்மா கல் ஒடிச்சு இந்த மாதிரி கஷ்டப்படுற ஃபேமிலி. நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்குமே, சரி என் மேலே பாசமாக அன்பாக இருக்காங்களே, அதுதான் நான் விரும்பினது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, நேராக மதுரை ஸ்டேஷனில் போய் நின்னாங்க. ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க. கல்யாணம் ஆகி 3 மாதம் அதுக்குள்ளே ஸ்டேஷனில் போய் நின்னேன். அப்போது ஒய்ஃப் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. எங்களுக்கு வந்து ஏப்ரலில் வந்து கல்யாணம் ஆச்சு. மே மாதம் ஜூன்லேயே வந்து அவங்க கன்சீவாக இருந்தாங்க. அந்த டைமில் அந்த ஸ்டேஷன் வாசலில் போய் நிற்கும் போது எனக்கு மனசு அப்படியே ரொம்ப இதுவாக இருந்தது, கஷ்டமாக இருந்தது. என்ன ஒரு விஷயமும் இல்லை, இதுக்கு போய் ஸ்டேஷன் நிற்கிறாங்க. மொதல் விஷயமே அவங்க பேசி பார்த்தாங்க, என்னம்மா உங்களுக்கு பிரச்சனைனா, என் நகையை கொடுத்துருங்க, எனக்கு இவரோட வாழ விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸ்டேஷனில். நான் சொன்னேன், நான் இவ்வளோ நான் வந்து கல்யாணம் பண்ணது சேர்ந்து வாழ்கிறதுக்காக தான். உங்கள் நகையை கேட்குறேன். நகை இல்லைங்க, சேர்ந்து வாழ்கிறேன், என்னை சேர்த்து வைங்கன்னு சொல்லியிருந்தாங்கன்னா கூட பரவாயில்ல, என் நகையை கொடுங்க. நான் வந்து என்னை கல்யாணம் பண்ணது எனக்கு இவரோடு சேர்ந்து வாழ பிடிக்கல, நான் எங்கள் அம்மா கூட இருக்கேன். அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரிலாம் பண்ண முடியாதும்மா, மாசமாக இருக்கேன். நான் சொல்ல மாசமாக இருக்குங்க, அந்த கொஞ்சம் அட்வைஸ் பண்ணி சேர்த்து விடுங்கண்ணே. அவங்களும் பிடிவாதமாக ஸ்டேஷனில் அவங்க நகையை என்னவோ திருப்ப கொடுப்பான், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. இப்படியே ஓடிச்சு ஒரு 3-4-6 மாதம், கொடுக்க முடிஞ்சுதா? 5 மாதம் நகை அவங்க ஒரு தேதி கொடுத்து இதை மூட்டை எடுத்துன்னு வந்து கொடுங்க. நாங்கள் 5 மாதம் ஆயிடுச்சு. இந்த 5 மாதத்தில் என்ன என் ஒய்ஃபோடு சேர்ந்து வாழது பாருங்கள், எவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்குது. இங்கே பார்க்க முடியல, மாசமாக இருக்கிற ஒய்ஃபு நான் அதை பக்கத்தில் இருந்து பார்க்க முடியாத சூழ்நிலை. எங்கள் வீட்லேயும் பைத்தியம் முடிச்ச மாதிரி இருந்தேன். என்ன ஏதுன்னு யாரும் கேட்கலாங்க. உங்கள் அம்மாவும் எங்கள் அம்மா, நீயா தேடின வாழ்க்கை தானே, நீ என்ன பிரச்சனை? நான் அப்பவும் சொன்னேன், என் பிரச்சனையை நான் தனியாக ஃபேஸ் பண்ணிக்கிறேன், நீங்கள் யாரோ வேணா அப்படின்ட்டு. அப்போ சொன்ன ஒரு வார்த்தை தான், இதே 3 வருஷமாக என் ஒய்ஃப்கிட்டேயும் சொன்னேன், உங்கள் வீட்டிலேருந்து எங்கள் வீட்டிலேருந்து என்ன பிரச்சனை வந்தாலும் நம்ம தான் ஃபேஸ் பண்ணோன்னு. நான் என் விஷயத்தில் நான் கரெக்டாக இருக்கேன். அப்போ சொன்னது தான் என் ஒய்ஃபை நான் இன்றைக்கும் விட்டு கொடுக்காம எங்கள் வீட்லேயும் சண்டையை போட்டேன். நீங்கள்லாம் வேணான்னு சொல்லிட்டேன். நான் வேணான்னு சொல்லிவிட்டு இப்போ தான் வந்து எங்கே இருக்கிறான் பிள்ளைன்னு சொல்லிட்டு இப்போ தான் ஓரளவுக்கு பேசுகிறாங்க. கல்யாணம் ஆகி 3 வருஷத்தில். அதுக்கப்புறம் நடந்தது, இந்த ஸ்டேஷனில் நகையை எடுத்து கொடுக்க சொன்னாங்க. டெலிவரி டைமில் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துறப்ப கூட இருந்தீங்களா? உங்கள் ஒய்ஃபுக்கு ஆப்ரேஷன் பண்ணி சிசேரியன் பண்ணி எடுத்தாங்களா? அதுக்கு சைன் போட கேட்டப்போ சைன் போட்டீங்களா இல்லையா? கையெழுத்து நான் தான். இல்லை யோசிச்சு சொல்லணும்னு சொல்லிட்டு அப்புறம் போட்டீங்களா? கையெழுத்து நான் போட்டேன். நான் போட்டீங்க. கையெழுத்து போட்டுட்டு அதான் முடிகிற நேரம் கல்யாணம் ஆகி 2வது மாசமே வீடு கட்டுனா புருஷன்ல எங்க போவோம்? அதுக்கு இருக்கிற புருஷனா பார்த்து கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே. அது இல்லாம எதுக்கு நீங்க வந்து ஒண்ணு இல்லாதவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்கள போய் டார்ச்சர் பண்ணா? கல்யாணத்துக்கு வாங்கின கடனே அவருக்கு பட்ட முடியல. அது இல்லாம ஒரு கல்யாணம் ஆகாத தங்கச்சி, கல்யாணம் ஆகாத அண்ணன், அப்பா இல்ல அம்மா மட்டும்தான். சூழ்நிலை புரிஞ்சு வாழாம அப்புறம் என்ன பெண்? அப்புறம் ஏன் ப்ரெஷர் கொடுத்து வர கல்யாணம் பண்ணீங்க? நான் ரெடியா இல்ல கல்யாணத்துக்கு, என் ஒய்ஃப் கொடுத்த கல்யாணம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. கல்யாணம் பண்ணுங்க, சேர்ந்து நம்ம வந்து நம்மளால முடியும், நம்ம 2 பேரும் வேலைக்கு போய் சம்பாரிச்சு கடன் அடைச்சுக்கலாம்னு சொன்னீங்க. போய் மேடம், இவ்வளவும் போய் தான் சொல்லியிருப்பாரு. அவர் சொல்றது உண்மை இல்ல. நீங்க ப்ரெஷர் கொடுத்து கல்யாணம் பண்ணிருப்பீங்க அவரை, அப்படித்தான் தோணுது. ஏன்னா அந்த டைம்ல வந்து இவங்க எந்த அளவுக்கு என்ன விரும்புனாங்கன்றது என் கூட இந்த ஃப்ரெண்ட் சர்க்கிள் எல்லாருக்கும் தெரியும். நான் அப்போ வந்து அந்த அன்பை பார்த்து நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனா வந்து 1 மாசம் கூட எங்க வீட்டுல வந்து ஒழுங்கா வாழல. 1 மாசம்லாம் இல்ல மேடம், அவர் போய் சொல்லிட்டே இருப்பாரு. எனக்கு கன்சீவ் ஆன உடனே வீட்டுல ஒரே பிரச்சனை ஆகுதுன்னு எங்க வீட்டுல இருந்து கொண்டு விட்டாரு. 2 மாசம் பிரச்சனை இல்ல. நான் வீட்டுல கூட்டும் போய் விட்டேன் அப்படின்னு சொல்றாங்களா? அது நல்லா பாருங்க, அது ரொம்ப தப்புங்க. அது எத்தனை முறை நான் போய் கூப்பிடுறேன், அவங்க ஸ்டேஷன்ல தான் போய் நின்னாங்க. வீட்டுக்கு வந்து ஒரு
வீட்டுக்கு வந்து எதனா வந்து அவரா பேசுவாங்க. வீட்டுக்கு கொண்டு விட்டாரா நீங்களா அம்மா வீட்டுக்கு எங்க அம்மா வீட்டு வர சொன்னாங்க மேடம். தாலி பிரிச்சு கோக்கிறதுக்கு எங்க அம்மா வந்தாங்க. தாலி பிரிச்சு கோக்குறதுக்குள்ளே இத்தனை பிரச்சனை ஆயிடுச்சு. 2 மாதம் என்ன பண்ண என்னத்த லவ் பண்ணீங்க? எத்தனை வருஷம் லவ் பண்ணீங்கம்மா? சொல்லிட்டு எத்தனை 2 வருஷம் தான் மேடம். 2ஆ 3ஆ? 2 தான் மேடம். இவர் சொல்லிட்டு இருப்பாரு. கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆகுதுமா? எனக்கு இப்ப 4 வருஷம் ஆகுது மேடம். 4ஆ 3ஆ? 3வது வருஷம். 4 மேடம். இவர் சொல்ற 2009ல கல்யாணம் ஆச்சு மேடம். 2009ல கல்யாணம் ஆச்சு. இது 2012. ஆமா, அப்ப எப்படி 4 வருஷம் ஆகும்? என்னம்மா நீ நம்ம குழந்தையே 2 வயசுமா ஆகுது. எப்படி இப்ப 4 வருஷம் ஆகும்? 4 வருஷம் எப்படி ஆகும்? 2009 ஃபர்ஸ்ட்ல கல்யாணம் ஆயிடுச்சு. பாத்துங்க எப்படி இருக்கு பாருங்க. தெரியல கணக்கு. அததான் சொல்றேன்னு இவங்களுக்கு வந்து வாயை சொந்தமா மூடி யோசனை இதுக்கப்புறம் என்ன பேசுறான்னு வச்சுக்கோத. பாரு இதுக்கப்புறம் எனக்கு எதுவுமே வேணாம் மேடம். இந்த ஆள் கூட வாழலாம் இஷ்டப்படல. எனக்கு என் குழந்தைய வந்து கடத்த கூடாது. எனக்கு இது ஒண்ணுதான் வேணும். வேற எதுவுமே நான் கேட்டீங்க நான் வரல. இந்த ஆள நான் போட்ட அவசியம் எல்லாமே போதும். என் கையெழுத்துக்கு அப்புறம் என் குழந்தைய என்னை விட்டு சொல்லுங்க. ஆளை வச்சு கடத்துறேன் அது இதுன்னு என்ன மிரட்ட தேவையில்ல சொல்லுங்க. என்ன மென்டல் ஆகுறாரு. சொல்வதில்